ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சிம்பிளாக செய்ய போகலாம். ஆனால் ஹெல்த்தியாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். மல்டிகிரெயின் ஓட்ஸு, இதுலேயே ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதோட உங்களுக்கு தண்ணியாக ஏதாவது கலக்கிறதானாலும் கலக்கலாம். இது வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சூடாக இருக்கிற பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஆல்மண்ட் மில்க் சேர்த்துக்கலாம், கோகனட் மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் தான். எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் சூடான பாலை ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னாலே நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். 2 சர்விங்ஸ் பண்ண போகிறேன். அதோட 2 பவுலில் செய்கிறதுனால ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கும் வீட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதோட கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் நான் கழுவி சேர்த்துருக்கேன். ஊற வச்சது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இதோட 2-3 பாதாம், ஒரு 2 டேட்ஸு. இதெல்லாம் இனிப்புக்காக. இந்த டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்தும்போது இந்த ஸ்வீட்னஸே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை சேர்த்தியாச்சு. இதோட நீங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இனிப்புக்காக கொஞ்சமாக நான் தேன் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கே போதும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பவுலும் ரெடி பண்ணிடலாம். 2 பேருக்கு நான் செஞ்சுருக்கேன். சிம்பிளாக ஒரு ஃப்ரூட்ஸு தான் ஒரு ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணி பாதி பாதியாக சேர்த்தாச்சு. ஒரு நேந்திரப்பழம், பெரிய பழம், அதனால் சேர்த்துருக்கேன். இதுவே நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியாகவும் நியூட்ரிஷன் ரிச்சாகவும் இருக்கும். ஒமேகா 3 ரிச்சாகவும் இருக்கும். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நிறைய இதில் சேர்த்துருக்கு. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடியாக கூட நீங்கள் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுனால நல்லா ஊறிடும். அது ஒன்றும் பாதியாக தான் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸு நல்லா அரைச்சி தான் இருக்குது. அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா நீங்கள் ஸ்வீட்னர் ஏதாவது சேர்த்துக்கலாம். மேப்பிள் சிரப் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், பனக்கல்கண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட்னரே நம்மளுக்கு போதுங்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஈஸியாக செஞ்சிடலாம். வெளியே எங்கேயாவது போகிறதானா கூட இதை பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டாலே அங்கே இருக்கிற மில்க்கு வாங்கி நம்ம ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.